பாபாஜியின் சரிதை பாகம் 2. இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பார்க்க போறேன், விடுதலை வீரரும் பாபாஜியும் அப்படின்ற ஒரு சீடரை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். மகாவதார பாபாஜியை தரிசித்ததாகவும் அவருடன் இருந்ததாகவும் பலர் பல விதமாக சொல்கிறார்கள். விடுதலை போராட்ட தியாகியான மும்பையை சேர்ந்த டாக்டர் ராம் போஸ்லே பாபாஜியுடன் சுமார் 6 ஆண்டு காலம் இருந்து அவருடைய அதிசய செயல்களை கண்டு வியந்ததாக சொல்லப்படுகிறது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் தெரப்பி, இந்த விடுதலை வீரர் வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் சென்டர் வச்சிருக்காங்க. மசாஜ் சென்டர் செய்ததில் வந்து அவர் தலை சிறந்த நிபுணராகவும் இதில் கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் சில போராட்ட வீரர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஹீலிங் செய்ததாகவும், ரொம்ப பிரபலமடைந்த போராட்ட வீரர்கள் வந்து இவங்க கூட ஹீலிங் செய்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இதில் வந்து என்ன முக்கியமான விஷயம்னா, மகாவதர் பாபாஜிக்கு வந்து அவங்களுடைய செய்த செயல்கள் ரொம்ப அபூர்வமானது. இது என்ன விஷயமாக சொல்லப்படுகின்றது அப்படின்னா, கடைசியா இமயமலையில் வந்தடைந்த மகாவதர் பாபாஜியை தரிசிக்கும் பக்தியை, அதாவது அந்த பாக்கியத்தை பெற்றவர் இந்த சீடர். அவருடைய சிகிச்சை அந்த நிபுணத்துவம் பெற்ற அந்த தன்மையை வந்து காண்பிக்க பாபாஜி மசாஜ் தெரப்பி வந்து வச்சதாகவும், அந்த பாபாஜிக்கும் மசாஜ் தெரப்பி செய்தார் அப்படின்றது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு செயல். இந்த மகாவதார் பாபாஜியுடைய சீடர், அவரது நிலைமையை புரிந்து கொண்ட பாபாஜி 3 மாதம் மட்டும் தங்குவதற்கு அவருக்கு வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க. அந்த இமயமலையில குகையில இமயமலை இமயமலை குகை ஒன்று மட்டும் இல்லை, பல இடங்கள்ல இருக்கு. ஆனால் அது ரகசியமா மறைச்சு காக்கப்படுகின்றது அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம் தான். பாபாஜி பற்றிய அதிசயமான விஷயங்களை போஸ்லே அப்படின்ற ஒரு சீடர் வியந்து கூறுகிறார். என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாபாஜி எந்த உருவத்திலும் தோன்றுவார். வயதானவராக, விலங்காக, பறவையாக, எந்த உருவத்திலும் நிமிடத்தில் மாறிவிடுவாராம். இவர் வந்து எந்த ஒரு பறவை, மிருகம், அது மட்டும் இல்லாமல் விலங்கு, இது போன்ற மனிதர்கள் உருவத்தில் கூட எந்த ஒரு நிமிடத்தில் தோன்றி உடனே தன் உருவத்தை மாற்றிக்கிற ஆற்றலை வந்து நேரடியாக அவர் பார்த்துங்க இருக்காராம். ஒரு சமயம் அவரது பக்தரின் வீட்டிற்கு உணவருந்து வருவதாக பாபாஜி உறுதியளித்திருந்தார். யாரு? இந்த சீடருடைய வீட்டுக்கு, மகாவதர் பாபாஜி. இது வந்து முன்னைய புராணங்கள்ல நடந்த ஒரு முன்னைய அதாவது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயங்கள். அதாவது யாரு இவங்கெல்லாம் அப்படின்னா, மகாவதருடைய சீடர்கள். அவங்க கூடவே இவங்கெல்லாம் வந்து தியானம் பண்ணி, தியானத்தில் மூழ்கி அவங்க கிட்ட சில ரகசியங்களை அறிந்து கிரியா யோக குண்டலினா கத்துக்கின உண்மையான நடந்த ஒரு உண்மை விஷயங்களை இதுல வந்து மௌனசரிதை என்ற புத்தகத்துல வந்து சொல்லப்பட்டிருக்குது. பாபாஜியிடமே நேர் கேட்டு விட்டார். உடனே பாபாஜி, நான் வந்திருந்தேன், நீ மிச்சமுள்ள உணவை எல்லாம் நாயாக வந்த எனக்கு போட்டாயல்லவா அப்படின்னு வந்து அந்த மகாவதார் பாபாஜி வந்து தன்னுடைய சீடர்கிட்ட சொல்றாங்க. அதாவது தன்னுடைய உணவருந்து வந்த சில நண்பர்கள் கூடவும் உணவு அருந்தி முடிஞ்ச பின்னாடி ஒரு விருந்துக்காக அழைக்கப்பட்டிருக்காங்க நண்பர்கள். அது மட்டும் இல்லாம இவர் வந்து வேறொரு ரூபத்துல வந்திருக்காரு. ஒரு நாய் உருவத்துல வந்து இவங்க அந்த பாபாஜி சீடர் வந்து உணவுக்கான ஒரு செலிப்ரிட்டி பண்ணதெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு ஃப்ரெண்டுங்கெல்லாம் சாப்பிட்டு என்ன பண்றாங்க, வெளியே போயிடுறாங்க. அவங்க முன்னாடி திரும்ப ஊருக்கு. அப்போ போகும்போது மகாவதார் பாபாஜி ஒரு நாய் உருவத்துல வராங்க. இவங்க என்ன பண்றாங்க, இந்த மகாவதார் பாபாஜியுடைய சீடரான போஸ்லே என்ன பண்றாரு, மீந்த உணவு இருக்குல்ல பாத்தீங்களா, அதை வந்து எடுத்து என்ன பண்றாரு, வெளியே போட்டுடுறாரு. நாய்க்கு வைக்கிறாரு அதை வந்து. இவங்க வந்து நாய் ரூபத்துல வந்து அந்த உணவை சாப்பிட்டு போறாரு. யாரு? தன்னுடைய சீடர் வீட்டுக்கு வந்த மகாவதார் பாபாஜி அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அது எந்த அளவுக்கு உண்மையான நிதர்சனங்கள் அப்படின்றத வந்து நம்ம பகுத்தறிஞ்ச மட்டும்தான் உணர முடியும். பிரபஞ்சத்துல எங்கு வேண்டுமானாலும் பாபாஜி சொல்வார், வேறு வேலைகளில் சில நேரத்தில் சில இடங்களில் செல்ல முடியாமல் போவதுண்டு. அந்த சமயங்களில் பறவைகளின் மூலமாக சீடர்களுக்கு செய்தி சொல்லி அனுப்புவார். சில நேரங்கள்ல சில கடமைகளினால மகாவதார் பாபாஜி என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து சீடர்களை பார்க்க முடியாம ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த சூழ்நிலையில பறவைகள் பறவைகள் மூலமா செய்தி அனுப்புவோம். அந்த பறவைகள் மனிதனை விட விவரமாக அந்த காரியங்களை செய்து முடிக்கும். ஒரு சமயம் பாபாஜியும் போஸ்லேயும் ஒரு குகையில் இரவு நேரம் தங்கியிருந்த பொழுது பாபாஜி அவரை போய் பால் கொண்டு வரச் சொன்னார். வெளியே பயங்கரமான காற்றுடன் கூடிய பனிமழை பெய்கின்றது. வெளியே சென்றால் அந்த நிமிடமே உடல் உறைந்துவிடும். அபாயம் இருந்தாலும்
தயக்கத்துடன் போஸ்லே குகைக்கு வாயிலை நோக்கி சில அடிகள் எடுத்து வைத்தார். பாபாஜியின் மீதுள்ள பக்தியின் காரணமாய் அவர் சொல்லை மீற முடியாமல் தயங்கி தயங்கி வந்த போஸ்லேக்கு அங்கே ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. குகையின் விளிம்பில் ஒரு பெரிய பாத்திரத்தில் அப்பொழுதுதான் கறந்த பால் போல் வெதுவெதுப்புடன் பால் நிரம்பியிருப்பதை பார்த்து அதிர்ந்து போனார். வெலவெலுத்து போய் பாபாஜியை பார்த்த பொழுது பாபாஜி சிரித்து கொண்டே, பால் கொண்டு வா போஸ்லே என்றார். இன்னொரு சமயம் பாபாஜி போஸ்லேவிடம், படி படிப்பதற்கு உனக்கு ஏதேனும் புத்தகம் வேண்டுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. யாருன்னா மகாதர் பாபாஜி தன்னுடைய சீடரை கேட்குறாரு. சீடருக்கு வந்து புக்கு படிக்கிறதுலாம் ரொம்ப ஆர்வம். ரொம்ப பழங்காலத்து புக்கான ஒரு புத்தகம் வந்து போஸ்லே அப்படின்ற ஒரு குரு, அதாவது தன்னுடைய மகாதர் பாபாஜிக்கு சீடரானவர் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்லே வந்து கேட்குறாரு, பரதமுனியின் பழமையான நாட்டிய சாஸ்திரம் புத்தகம் வேண்டும் அப்படின்னு வந்து மகாதர் பாபாஜி கிட்ட இவங்க கேட்குறாங்க. யாரு? சீடர் போஸ்லே. உடனடியாக பாபாஜி அதை வரவழைத்து கொடுத்தார். போஸ்லேயோ அதிர்ச்சியில் உச்சத்துக்கு சென்று விட்டார். இமயத்தின் கருவறை போன்ற ஆழமான இடத்தில் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு பாதுகாப்பான அறையில் பழமையான புத்தகங்கள், ஏடுகள் எல்லாம் இருக்கின்றன என்று சொன்னார் பாபாஜி. மனித நிலைக்கு அப்பாற்பட்டு தெய்வ நிலைக்கு இணையாக உள்ள மகாவதார் புருஷரை பற்றி டாக்டர் போஸ்லே தனது அனுபவங்களை கூறியுள்ளார். மகாவதார் பாபாஜியின் பாதையை பின்பற்ற நினைப்பவர்கள் மகாவதார் பாபாஜியின் பாதத்தை பின்பற்ற ஸ்திரமான உறுதியுடன் பற்றற்ற நிலையில் ஸ்திரமான உறுதியுடன் பின்பற்றினால் ஒளிமயமான அந்த மகாபுருஷரான பாபாஜியை தரிசிக்கலாம் அப்படின்னு வந்து இந்த போஸ்லே, மகாவதார் பாபாஜியான சீடர் இந்த போஸ்லே வந்து டாக்டர் போஸ்லே நம்பிக்கையுடன் கூறுகிறார். அப்போ இந்த சீடர்கள் வந்து நாம் வந்து இன்னைக்கும் வந்து இமயமலையில மகாவதார் பாபாஜியுடைய சீடர்கள் உலகமெங்கும், இமயமலையில் மட்டுமல்லாமல் உலகமெங்கும் இன்னைக்கும் வந்து அவங்களுடைய அந்த தியான நிலையில உலக மக்களுக்கு அனைவருக்கும் போய் சேரணுன்றதை வெவ்வேறு விதமான ஒரு நிலையில அவங்களுக்கு வந்து சேரும் வண்ணம் இறைவனுடன் அனைவரும் கலக்க வேண்டும். இறைவனுடன் தன்னுடைய கர்மாவை வந்து கழிச்சு இறைவன் பாதத்தை இறை ஒளியுடன் அனைவரும் கரைந்து மறைய வேண்டும் என்ற ஒரு நிலையை இன்னைக்கும் உலகம் ஃபுல்லா ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு குரு மூலமாக அவங்கள வந்து ஆட்கொள்ளப்பட்டு கிரியா குண்டலினி கிரியாவில் பயணிக்க வச்சு அவங்க பரிமாண உயிர் அந்த ஜீவனை பரிமாண வளர்ச்சி அடைய வச்சு அவங்களுடைய கர்மா முழுவதும் நீக்கி மீண்டும் இறைநிலையை அடையிறதுக்கான பாதையை அனைவருக்கும் வகுத்து கொண்டிருக்க மகாவதார் பாபாஜி வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா சிலர் ஆக்டர்கள், யோகிகள் இவங்க எல்லாமே கூட அந்த மகாவதார் பாபாஜியுடைய சிறப்பம்சங்களை இன்னைக்கு சொல்வதுண்டு. கிரியா யோகம் உனக்குள்ள ஒரு பயணம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் சுவாரஸ்யமான ஒரு பதிவுடன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.